அந்த தொழிலதிபர் வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரிய வைரத்தை விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. வந்ததுலேருந்து அவர் ரொம்ப உற்சாகத்தோடு இருந்திருக்காரு. ஒரு 2-3 நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் அந்த வைரத்தை எடுத்து பார்த்துருக்காரு. அதில் ஒரு சின்னதாக ஒரு விரிசல் விழுந்திருக்கு. அவரோட உற்சாகம் மொத்தமாக இழந்துருச்சு. இது என்னடா பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு பக்கத்தில் இந்த நகைக்கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த விரிசலை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அவர் அதை உத்து பார்த்துட்டு பல ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த விரிசலை சரியாக பிளந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அழகான 2 வைரங்கள் கிடைக்கும். அது ரெண்டுமே இதை விட பல மடங்கு உங்களுக்கு மதிப்பு கூடும். அதே நேரத்தில் இதை தப்பாக அடிச்சிட்டோம் அப்படின்னா இது சுக்குநூறாக உடஞ்சிரும். அதோட மதிப்பு மொத்தமாகவே இழந்துருவீங்க. அதனால இந்த ரிஸ்கை என்னால் எடுக்க முடியாது, நீங்கள் வேற யாருக்கிட்டையாவது பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. சரி, இவரெல்லாம் என்ன அப்படின்னு பல இடங்கள்ல விசாரிச்சிருக்காரு. எல்லாருமே இதே மாதிரி கதையை தான் சொல்லியிருக்காங்க. வெளிநாடு வரைக்கும் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டாரு. எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போதான் ஒரு பழமையான வைர வியாபாரி ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த விஷயத்தெல்லாமே ரொம்ப எளிமையாக செய்வார் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டு இந்த தொழிலதிபர் அந்த வியாபாரியை பார்க்க போயிருக்காரு. அந்த வியாபாரி அந்த வைரத்தை வாங்கி பூத கண்ணாடியெல்லாம் வச்சு பார்த்துட்டு மறுபடியும் அதே கதையை சொல்லியிருக்காரு. இந்த தொழிலதிபர் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் எனக்கு தெரியும், இதை உங்களால் உடைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டதுக்கு முடியும், ஆனால் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாகும் அப்படின்னோடனே நான் எவ்வளோ வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இவரோட விலையை சொல்லியிருக்காரு. அவர் சம்மதிச்சிட்டாரு. உடனே ஒரு வைரத்தை வாங்கிட்டு அந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த நபர் ஒருத்தர் தூரமாக நின்றுட்டு இருந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு வந்த உடனே இதை உடைச்சிருப்பா அப்படின்ட்டு இருக்காரு. அவரோட உள்ளங்கையில் வாங்கி வச்சுட்டு சுத்தியில் எடுத்துட்டு வேகமாக ஒரு தட்டு தட்டியிருக்காரு. அவ்வளோதான். அது சரியாக 2 அழகாக உடைச்சிருக்கு. அது என்னன்னு கூட பார்க்காம அதை வியாபாரிகிட்ட கொடுத்துட்டு அவர் போயிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தொழிலதிபருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இது நடந்துச்சு, அவர் உங்ககிட்ட பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, அவர் வேலைக்கு சேர்ந்து 3 நாள் தான் ஆகுது அப்படின்னா இவர் 3 நாள் தான் ஆகுதா, அது எப்படி செஞ்சாருன்னா இதோட உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. அது தெரியாது அப்படிங்கிறனாலதான் இதை உடை அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப எளிமையா உடைச்சிட்டு போயிட்டான். ஆனா இந்த வைரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு இதை நீங்க 2ஆ உடைச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் ரொம்ப எளிமையா உடைச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனா அதை விட்டுட்டு இது இவ்வளவு விலை உயர்ந்தது, இவ்வளவு மதிப்பு மிக்கது அப்படிங்கிற மாதிரியான பயத்தையும் சேர்த்து அவங்க கிட்ட கொடுத்ததுனால அந்த பயத்துல இருந்த அத்தனை நபர்களுமே இதை எதுக்கு செய்யணும், நமக்கு எதுக்கு ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி அவங்க யாருமே செய்யலை. அந்த நபருக்கு இது என்னன்னே தெரியாது அப்படிங்கிறதுனால தான் எளிதாக உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த வைரத்தை கொடுத்து அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி பயம் அப்படிங்கிற விஷயம் நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட திறமை மேலேயே நமக்கு சந்தேகம் வந்துடும். பயம் வந்துருச்சுன்னா பதட்டம் வந்துடும். பதட்டம் வந்துருச்சுன்னா நிதானம் இழந்துரும். நிதானம் இழந்துட்டு ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா நமக்கு தடுமாற்றம் அதிகமா இருக்கும். தடுமாற்றம் பெரும்பாலும் நம்மிடமிருந்து வெற்றிகளை பறித்து விடும். அதனால எந்த ஒரு செயலை செய்யணும் அப்படின்னாலும் அந்த செயல் மேல முழு கவனத்தை செலுத்தினா போதும், அந்த செயல் எதுவாக இருந்தாலும் நம்மளால செஞ்சிட முடியும். இதைத்தான் நம் முன்னோர்கள் ரொம்ப எளிமையா பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.